ஹலோ வியூவர்ஸ், நாங்கள் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரியஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் கிளாஸ் 11 இதில் நாங்கள் வந்து இதுலேருந்து ஒரு 100 சென்டென்சஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்குது. கண்டிப்பாக அதை நிறைவேற்றிடுவோம். மொதல் 10 சென்டென்ஸாக இந்த கிளாஸ் 11ல் சொல்ல போகிறோம். இது தமிழையும் விளக்கம் கொடுப்போம், இங்கிலீஷ்லையும் விளக்கம் இருக்கு. சென்டென்ஸ் நம்பர் 1 வந்து பாருங்க. The weather today is stifling. Stifling அப்படிங்கிறது மூச்சு திணற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னைக்கு வந்து வெதர் வந்து எப்படி இருக்குன்னா சீதோஷ்ணம், நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி இருக்குன்னா சல்ட்ரியா இருக்கு அப்படின்னா புழுக்கம். இந்த சல்ட்ரிங்கிற வார்த்தைய நம்ம வந்து மார்க்கெட்ல வந்து நீங்க வந்து நம்ம சந்திக்கிறோம். டெய்லி மார்க்கெட் போறோம், வெஜிடபிள் மார்க்கெட் போறோம். பெரிய மார்க்கெட்ல நமக்கு சல்ட்ரியா இருக்கும், புழுக்கமா இருக்கும். அந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம படிச்சுக்கலாம். இந்த ஸ்டிஃப்லிங் அப்படிங்கிற வார்த்தையும் அப்படித்தான். ஸ்டிஃப்லிங், சல்ட்ரி ரெண்டையுமே இந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ த வெதர் டுடே இஸ் ஸ்டிஃப்லிங் ஆர் சல்ட்ரி. இது கொஞ்சம் இன்டர்மீடியேட் இருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு இது. சென்டென்ஸ் நம்பர் 2 பாருங்க. நம்ம வந்து ஏசிக்கும் ஃபேனுக்கும் நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம். we have got accustomed to ஏசி அல்லது ஃபேன். மிக்சி, கிரைண்டரு, பைக்கு, காரு எல்லாத்துக்குமே நம்ம வந்து நாம பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறது பாருங்க. we have got accustomed to ஏசி அல்லது ஃபேன். என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நீங்க மிக்சி, கிரைண்டர், பைக்கு, காரு என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடுறது. அடுத்த சென்டென்ஸ் நம்பர் 3. இப்போ சென்டென்ஸ் நம்பர் 3 பாருங்க. the situation has got out of hand அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நிலைமை வந்து என் கையை மீறி போயிடுது அப்படின்னு அர்த்தம். has gone out of hand. இந்த has plus verb தான் இங்க போடணும். என்னன்னா வென்ட்னு போட்டீங்கன்னா அது மறுபடியும் சகஜ நிலைமைக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை கொடுக்க கம்ப்ளீட்டட் ஆக்ஷனா மாறிடும். ஸோ இந்த கிராமர் தான் சரியான கிராமர். has gone out of hand. இது நம்பர் 3. நம்பர் 4 டு ஹிஸ் ஃபேஸ். அவன் முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டேன். செட் அப்படிங்கிறது சேயினுடைய வெர்பு டு ஹிஸ் ஃபேஸ்ங்கிறத முகத்துல அடிச்ச மாதிரி. இல்ல முகத்துல அடிச்ச மாதிரி நான் பேசிட்டேன், பேசி இருந்திருக்க கூடாது அப்படிங்கிறது ஐ ஷுட் நாட் ஹாவ் ஸ்போக்கன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஐ ஷுட் நாட் ஹாவ் செட் இட் அப்படின்னு சொல்லலாம். அது வேற, அதுக்கு வேற வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கோம், நிறைய பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த இப்போ சென்டென்ஸ் நம்பர் 5 சொல்ல போறேன். சென்டென்ஸ் நம்பர் 5 பாருங்க. ஷீ, அவள், செட் மை ஃப்ரெண்ட் அகென்ஸ்ட் மீ. அவள் என் நண்பனை எனக்கு எதிராக திருப்பி விட்டாள். திருப்பி விட்டாள்னா அவளுக்கு எதிராக வந்து நான் எனக்கும் அந்த அவருக்கும் ஒரு சண்டை வர்ற மாதிரி பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் தான் இது. அடுத்த ஒரு சென்டென்ஸ் நம்பர் 6. he wanders along the streets. இந்த வாண்டர் அப்படிங்கிறது ROAMS, ரோம்ஸ், அழகு தெரியுதாரு. கோ கேலிவண்டிங் அபவுட், கோ கேடிங் அபவுட், அதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு. அவன் தெருவழியா சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது வாண்டர்ஸ் அல்லது ROAMS. கோ கேலிவண்டிங்கும் சொல்லலாம், கோ கேடிங் அபவுட் சொல்லலாம், நிறைய இருக்குது. பட் இந்த மாதிரி கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல்ல படிக்கிறதுக்கு இந்த வாண்டர்ஸ், ROAMS, ரோம்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். தெருவழியா சுத்துறான் அப்படிங்கிறது. சென்டென்ஸ் நம்பர் 7 பாருங்க. ஐ எம் சாரி, திஸ் ஃபேக்ட் எஸ்கேப்டு மை நோட்டீஸ். இது என்னுடைய பார்வையில இருந்து கொஞ்சம் தப்பி போயிடுது, பார்வைக்கு படாம போயிடுது அப்படின்னு அந்த எஸ்கேப்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்கோம். ஐ எம் சாரின்னா கொஞ்சம் கவலையா இருக்கு, வருத்தமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். மன்னிக்கவும் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் சென்டென்ஸ் நம்பர் 8. சென்டென்ஸ் நம்பர் 8ல ஐ எம் சாரி அப்படிங்கிறத கொஞ்சம் அட்வான்ஸ்டா சொல்லணும்னா ஐ எம் அஃப்ரைட். இங்கிலீஷ்காரங்க ஐ எம் அஃப்ரைட் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த பிரேஸ யூ டு பாக்கெட் திஸ் இன்சல்ட். மன்னிக்கவும், நீங்கள் இந்த அவமானத்தை தாங்கித்தான் ஆக வேண்டும். பாக்கெட் அப்படின்னா தெரியும். பாக்கெட் நம்ம வந்து சட்டையில பாக்கெட் வச்சிருக்கிறோம், பேண்ட்ல பாக்கெட் வச்சிருக்கிறோம். அந்த பாக்கெட்ல இது வந்து 2 + V1, இது வந்து வெர்பு. இத வந்து அந்த அவமானத்தை தாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேர் வித் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இந்த சென்டென்ஸ்க்கு. ஸோ சென்டென்ஸ் நம்பர் 9 பார்க்க போறோம். சென்டென்ஸ் நம்பர் 9 பாருங்க. ஐ கேன்ட் ஸ்டாண்ட் அப்படின்னா என்னால சகிக்க முடியல. ஹூ ஸ்காஃப் அப்படின்னா ஸ்காஃப்னா பரிகாசம், கிண்டல். ஏழைகளை பார்த்து பரிகாசம் செய்யறவங்க, கிண்டல் பண்றவங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, சகிக்க முடியல. ஐ கேன்ட் ஸ்டாண்ட். இது இந்த மாதிரி இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு. இது ஸ்காஃப் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ரிடிக்யூல் பண்றோம், சில பேர் கிண்டல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. புவர் அப்படிங்கிறது ஏழைகள், த புவர். ஸ்காஃப் அந்த பரிகாசம் செய்யறது. சென்டென்ஸ் நம்பர் 10 இன்னைக்கு. he throws up his hands in despair. இந்த despair அப்படிங்கிற வார்த்தை hope அப்படிங்கிற வார்த்தையோட ஆப்போசிட், ஆண்டனி.
அவன் விரக்தியில கைய விரிக்கிறான். என்னால இப்படி ஆயிப்போச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாப்ல. அந்த நம்பிக்கையின்மை அப்படின்னு கூட சொல்லலாம். டெஸ்பயருக்கு டெஸ்பரேட் மூமெண்ட் அப்படின்னு ஒரு இது வரும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு போனோம்னாலும் சரி, கொஞ்சம் நம்ம வெக்காபுலரிய நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணாம இருந்தாலும் நம்ம பேசுறது வந்து கொஞ்சம் தடைப்படும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு, கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெல் ஐக்கான், ஆல் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.